ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் ஃபேக்ட் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன நம்ம கிரிக்கெட் நியூஸ் பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ். அது என்ன பிரேக்கிங் நியூஸ்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சிஎஸ்கே டீமில் பிக்கஸ்ட்டு சேஞ்ச் ஒன்று நடக்க போகுது. அது என்னடன்னா, ரிஷப் பண்ட் உள்ளே வர போகிறாரு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மகேந்திர சிங் தோனி. ரீப்ளேஸ்மெண்ட்னா தோனி என்ன வேறு டீம் போயிடுவாரா? அப்படிலாம் இல்லை. தோனி இதுக்கு மேலே ஐபிஎல் விளையாட மாட்டார். தோனியோட இடத்துல ஒரு விக்கெட் கீப்பர் ஃபினிஷிங் பேட்ஸ்மன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா, இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும். அவர் என்னென்னா சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு. அதாவது டெல்லி டீமில் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரிக்கி பாண்டிங் விலகிட்டார் அந்த கோச்சிங் ஸ்டாஃப்கிட்ட. இப்போ ரிஷப் பண்ணிட்டு விலக போகிறதா சின்னதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் பொய்ன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாலுமே ரிஷப் பண்ணிட்ட சிஎஸ்கே டீமில் கூப்பிட்டதாகவும் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி ருத்ராஜ் கீழே ரிஷப் பண்ட் ஆடுவாரா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்க போகுது. ருத்ராஜ் கீழே தான் என்னென்னா ரிஷப் பண்ட் ஆட போகிறாரு. அது ஏன்னா இதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டுக்கு கேப்டன்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியன் டீமில் ருத்ராஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை. அதனால் தோனிக்கு பதில் ரிஷப் பண்ட் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரும் ஃபினிஷரு, இவரும் ஃபினிஷரு. அவரும் விக்கெட் கீப்பர். அவர் அளவுக்கு இவரால் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியலனாலும் ஒரு அளவுக்கு பண்ணுவார். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே இவர் வந்துட்டார்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கெடப்பார சைடாக மாறிடும் பேட்டிங்கில். ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. அதில் என்ன, டேரல் மிச்சல் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷனில் 2025 மெகா ஆக்ஷன் சொல்கிறாங்க. அதனால் ரீடென்ஷன் எத்தனை இருக்க போகுதுன்னு தெரில. அது போக போக அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிஷப் பண்ட் சிஎஸ்கே டீமில் ஆட் ஆகிறத பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக ரிஷப் பண்ட் பர்ஃபெக்டாக தான் இருப்பார். ஆனால் தோனி இதுக்கு மேலே மென்டாராக செயல் பண்ணுறதுக்கு, சிஎஸ்கே டீமோட மென்டாராக செயல் பண்ணுறதுக்கு, அதாவது கௌதம் கம்பீர் எப்படி கேகேஆருக்கு இருந்தாரோ அதே போல் தோனி சிஎஸ்கே டீமுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் வருவார்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே டீம் மட்டும் அவர் போக மாட்டார். கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டார். கண்டிப்பாக ஐபிஎல்னால தான் வந்துடுவார். சிஎஸ்கே டீமில் மென்டாராக ஜாயின் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு கோச்சிங் ஸ்டாஃபாக கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மென்டாருக்கு தான் அதிக சான்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் பல வீடியோக்கள் வரணும்னா நீங்கள் என்னென்னா சைடில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த கிரிக்கெட் அப்டேட் வந்தாலும் சரி உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறோம். தேங்க்யூ.